வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஏர்டெல் டிடிஹெச் ரீஇன்ஸ்டாலேஷன். அதுனா ரீஇன்ஸ்டாலேஷன் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணாங்க, பிடிக்கிட்டு போயிடுச்சு. ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு சொன்னாக்க இப்போ பாருங்க காற்றுல ஆடி கரண்டு போயிடுச்சு. இந்த கரண்டு போன டிஷ்ஷை பக்காவாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த வீடியோவும் இந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் 2 விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்று, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ரூஃபில் எவ்வாறு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கனாக்க, சிக்னல் பார்த்தீங்கன்னாக்க எப்படி இருக்கிறது, அதாவது இந்த டிஷ்ஷை மேலே டிஷ்ஷோட பேஸை மேலே நாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ரைட்டா? ஃபிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த டிஷ்லேருந்து அலைன் பண்ணி சிக்னல் எடுக்கணும். இந்த சிக்னல் எடுக்கிறது பார்த்தினாக்க இப்போ டிவி பார்த்தினாக்க இது 2ஆம் மாடலில் இருக்குது. இப்போ 2ஆம் மாடலில் கீழே இருக்க டிவி, நம்ம சாதாரண ஒரு கனெக்ட் டிவி அல்லது ஒரு 14 இன்ச்சு 20 இன்ச்சஸ் எனக்கு தெரியல, சரியா இன்ச்சஸோட கணக்கு தெரியல, இன்ச்சஸ் இந்த மாதிரி கம்மியான இன்ச்சஸ் உள்ள டிவி இருந்துச்சு சொன்னால் ஈஸியாக நம்மளே தூக்கக்கூடிய மாடியில் வச்சுக்கிட்டு கேபிள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அலைன் பண்ணி அதே இடத்துல நம்ம ஈஸியாக சிக்னல் எடுத்துகிட்டு டிவியை மறுபடியும் கீழே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் சிக்னல் ஃபைண்டர், அதாவது நட்டக்க சேட்டலைட் ரிசீவரை யூஸ் பண்ணி சிக்னல் எடுக்க முடியாதான்னு சொல்லி கேள்வி கேட்கறது தெரியுது. ரைட், ஓகேங்க. என்கிட்ட சிக்னல் ஃபைண்டர் என்கிட்ட இல்லைன்னு சொன்னாக்க அது தேவையில்லைன்னு நான் நம்புகிறேன். அதாவது நிறைய இதே பொழப்பாக வச்சுருக்கவங்க தாராளமாக கையில் ஒன்று புதுசாக வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் நான் நட்டக்க அந்த மாதிரி இதே எனக்கு பொழப்பு இல்லை. எனக்கு வெவ்வேறு வேலைகள் இருக்கிறதுனால இதை தேவைப்பட்டால் இந்த வேலை செய்யலை தான் செய்வேன், நான் இல்லைன்னா விட்டுருவேன். சரியாங்க? இப்போது இந்த பழைய டிஷ்ஷை நான் ரிமூவ் பண்ணுறதை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் இது சாதாரண சின்ன செங்கல் தான் சைடு லேயர் போகுது. அதில் நட்டக்க சைடில் அடித்து நிப்பாட்டிருந்தாங்க. இது ஈஸியாக காற்றுல இந்த மழை காற்று வந்துச்சுல்லங்க, இந்த மழை காற்றுல பிடிங்கிட்டு போயிடுச்சு. இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு பக்காவாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டாப் ரூஃப் ப்ளைனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், எக்காலத்திலும் கரண்டு போகாமல் இருக்கும், அல்லது ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். 2வது சிக்னல் எடுக்கிற விஷயம் சொன்ன பாருங்க, அந்த சிக்னல் எடுக்க பார்த்தனாக்க டிவியை இப்போ பெரிய லெவல் டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிவியிலேருந்து டிவி இருக்கிறது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில், நாம் இருக்கிறது 2ஆம் மாடில். அந்த 2ஆம் மாடில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டிவியை 2ஆம் மாடில் டிஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஒரு டிவியை நான் மேலேருந்து பார்க்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சின்ன காங்கிரீட் ஒர்க்கு, அதாவது இது ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க முதல் நாளே நாம் இதை பக்காவாக நட்டக்க ரெடி பண்ணிடணும். அதாவது பேஸை நட்டக்க பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு 2ஆவது நாள் தான் பார்த்தனாக்க டிஷ்ஷை வச்சு அலைன் பண்ண முடியும். ஏன் 2 நாள் கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். வேறு வழி இல்லைங்க. பக்காவாக இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னு சொன்னாக்க இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எக்காலத்திலும் பார்த்தனாக்க டிஷ்ஷு கரண்டு போய் சிகர் கிடைக்காம போகக்கூடிய சூழ்நிலைகள் வரவே வராது. அதை கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். நான் பாருங்க, அந்த பழைய கரண்டு போன டிஷ்ஷை கரெக்டாக எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த பேஸை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கீழே போட்டக்கூடிய அந்த அச்சுக்கட்டை சொல்லுவாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வருது. அந்த இதை அதிலே லாக் பண்ணதோடு அப்படியே வச்சுருக்கேன். சுற்றிலும் கல், ஸோ ஒரு கல் முறைக்கு சுற்றிலும் ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு அது இன்சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரீட்டை குழச்சி உள்ளே ஊற்றி ஃப்ளாட்டாக க்ரௌட்டிங் பண்ண போகிறோம். அதாவது இந்த பேஸை பக்காவாக க்ரௌட் பண்ணுறோம். அப்படி க்ரௌட் பண்ணோன்னு சொன்னாக்க ஒரு காலத்திலும் பார்த்தனாக்க இந்த டிஷ்ஷானது அலைன்மெண்ட் மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த பேஸ் செட்டப்பு தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தெளிவாக நம்ம செஞ்சிடணும். அதாவது இந்த பேஸில் இருக்கக்கூடிய டாப்பில் ராடு தெரிவி பாருங்கள், அதாவது அந்த பைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். அது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதை வச்சு செட் பண்ணுறோம்னு சொன்னாக்க நம்ம டிஷ்ஷை தூக்கிட்டு அலைன் பண்ணுறதுல சிரமப்படுவோம். அதனால் அந்த டாப் ராடு, அதாவது அந்த
ஒரு 45 டிகிரியில் இருக்குது பாருங்கள். அதை டாப் ராடு திரும்பி பாருங்கள். அந்த டாப் ராடு பார்த்துட்டு சொன்னாக்க 90 டிகிரி ஆங்கிளில் தெளிவாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் டிஸ்ஸை ஈஸியாக இன்சர்ட் பண்ணி அயர்ன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை மாற்றி வச்சாலும் செய்யலாம், எடுத்துடலாம். இருந்தாலும் வந்து பார்த்தாக்க இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குல்ல, அந்த முறைப்படி செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறேன். சாதாரண காங்கிரீட் ஒர்க்கு தான். பாருங்க, காவையை கலந்து அந்த கல்லு கடையில் போட்டு பக்காவாக ஃபில் பண்ணுறோம். கலவை பத்தலை, திரும்ப மறுபடி அதை குறைச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி கலவையை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த போல்ட் தெரிய பாருங்க, அதாவது ஸ்க்ரூ கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சரி பண்ணணும். லெவல் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து நட்டக்க அப்படியே காய விட்டுணும். முதல் நாள் செஞ்சு முடிச்சுட்டு மறுநாள் பார்த்திங்க சொன்னாக்க இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்தினாக்க நாம் வந்து டிஷ்ஷை தூக்கி வச்சு அலைன் பண்ணலாம். பக்கா செட்டப்பாக இருக்கும். ஒருவேளை இது காற்று ஓரம் அடித்து பிடுங்கினா கூட பார்த்தோன்னா கீழே உள்ள பேஸோடு சேர்த்து தான் பிடுங்க வேண்டிய சொல்ல வரும். அந்த மாதிரி சொல்ல வராது நம்புகிறேன் நான். இப்போது ஏற்கனவே கலவை போட்டு ஃபில் பண்ண ஒன்று, இது வந்து முதல் நாள் செஞ்சு வச்சது. இப்போது இது ரெண்டாவது ஈவினிங் தான் இந்த வேலையை நான் பார்க்குறேன். பாருங்க, டிஷ்ஷை எடுத்துட்டேன். டிஷ்ஷை அந்த டாப் ராடில் சொல்லுவாங்க. டாப் ராடு தான் பார்த்தீங்கன்னாக்க வெர்டிக்கலாக இருக்கணும், அதாவது 90 டிகிரியில் இருக்கணும்னு சொன்னேன். இதில் நான் இன்சர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்தோன்னா அலைன் பண்ண போகிறோம். இப்போது இஷ்டத்துக்கு டாப்பில் தூக்கிட்டு இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இதை பாருங்கள், ஸ்க்ரூ திருப்பி பாருங்கள். அதாவது அப் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த போல்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த திருப்பி இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்க கீழே மேலே அழுத்தினா ஈஸியாக மூவ் ஆகும். அதாவது அப்பு டவுன் டைரக்ஷனுக்கு. அது லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்து சொன்னாக்க அந்த தண்ட்லேயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நட்டாக்க லெஃப்ட் ரைட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த வேலையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை தான். இது அலைன் பண்ணும்போது பார்த்தோன்னாக்க அவசரப்பட்டு நாம் வந்து சடனாக அங்கிட்டு திருப்பம் பண்ணாக்க சிக்னல் நமக்கு கிடைக்காது. ஏர்டெலை பொறுத்தவரை கிழக்க, அதாவது 108 டிகிரி சொல்லுவாங்க. அந்த 108 டிகிரிக்கு நாம் வந்து நட்டாக்க இந்த டிஷ் ஆண்டனாவை நகர்த்திட்டு அதன் பிறகு அப் அண்ட் டவுன் டைரக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணாவே நமக்கு கிடைச்சிடும். அந்த 108 டிகிரியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கேம்பஸ் அப்ளிகேஷனே போதுமானது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேம்பஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணவே போதும். எந்த டைரக்ஷனில் நம்ம இருக்கிறோம், எந்த டைரக்ஷனில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நாம் புரிஞ்சுக்கலாம். அந்த கேம்பஸை யூஸ் பண்ணி இந்த 108 டிகிரி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி இந்த டிஷ்ஷை அலைன் பண்ணவும் முடியும். இப்போ தெரிய பாருங்க, அந்த இடம் தான், அந்த ஸ்க்ரூ தான் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனுக்கானது. ஆக்சுவலி இன்னும் ரெடி பண்ணல, அதை லைட்டாக டைட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போது இந்த வயர் கேபிள் கீழேருந்து வரக்கூடிய செட்டாப் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய வயரை இந்த எலன்பில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இது ஃபிக்ஸ் பண்ண பெரிய விஷயம் இல்லைங்க, ஸ்க்ரூ டைப்பு தான். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி சுற்றி விட்டால் போதும், பக்காவாக டைட் ஆகிடும். இப்போ தான் முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியது. டிவி இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில், நாம் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில். இந்த 2வது ஃப்ளோரில் கீழே இருக்க டிவியை மேலே கொண்டு வராமல் எப்படி கொண்டு வர போகிறோம்? இப்போது டிவி ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிருக்கு கேட்டீங்கன்னாக்க 2 செல்ஃபோன், ஒரு ஃபோன் பார்த்தீங்க சொன்னாக்க கீழே டிவி பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட இருக்குது, இன்னொரு ஃபோன் பார்த்தீங்க சொன்னால் என் கையில் மேலே இருக்குது.
கீழே உள்ளதில் மேலே வீடியோ காலில் வர வேண்டியது. வீடியோ கால் அப்படி சொன்னாக்க ஜியோ இருந்துச்சு சொன்னால் ஈஸியாக வீடியோ கால் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் வீடியோ காலில் ஈஸியாக நாம் மேலே கொண்டு வந்துடலாம். கீழே டிவிக்கு நேராக இந்த செல்ஃபோன் ஒருத்தரை பிடிச்சி சொல்லிட்டு நம்ம வீட்டில் செய்யும்போது புதுசாக இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து நட்டக்க அந்த மாதிரி பிடிச்சிட்டு அதே வீடியோ காலில் வரக்கூடியதை மேலே வந்து நட்டக்க நாம் வந்து நட்டக்க அதே டிவியை வந்து டைரெக்டாக பார்க்க போகிறோம். அந்த டிவியை பார்த்துக்கிட்டே நாம் இந்த டிஷ் அலைன் பண்ணி அந்த சிக்னலை பக்காவாக எடுக்க போகிறோம். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். அதாவது ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வீட்டில் குறைச்சல 2 ஃபோனாக இருக்குது, நல்லாவே தெரியும். அந்த ஃபோனை யூஸ் பண்ணி இந்த வீடியோ கால், அதாவது வாட்ஸ்அப் வீடியோ கால் ஆர் எனி அதர் வீடியோ கால் மெத்தட்ஸ் நாம் அந்த வீடியோ காலில் கொண்டு வந்து இப்போ பாருங்கள், ஒரு சாதாரண கல்லில் தான் தூக்கி வச்சுருக்கேன். கீழே ஒரு டிவியானது மேலே நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு வந்துடுது. இப்போ இந்த டிஷ்ஷை நான் அலைன் பண்ண போகிறேன். பாருங்கள், கீழே வரக்கூடியது அப்படியே வந்து பாருங்கள், கொஞ்சம் நெருக்கி போப்பா. ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக சிக்னல் எடுத்ததை காட்டுது. இந்த இடத்த பாருங்கள், இந்த டாப் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான கைப்பிடி சுவரும் இல்லாமல் இருக்குது. அதனால தான் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு செட்டப்புக்கு செய்யலான்னு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த சிக்னல் பாருங்கள், அட்லீஸ்ட் நான்ட்டாக்க ஒரு சிக்னல் திறன் அப்படி வருது பாருங்கள், அது 80%. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ஒரு 14 வந்துச்சுன்னா பெட்டர் ஒன்று. அப்படி கொண்டு வந்துட்டால் போதும், சிக்னல் பக்காவாக கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம அலைன் பண்ணலாம். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி.